இட்லி கடை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. பிளாக் பஸ்டர் இட்லி வந்து செம வியாபாரம் ஆகிடும். நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் கலாய்க்கிறாங்க. கோட் வேர்டு சூப்பராக வந்திருக்குங்க. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படம் பேர் வேணால் இட்லி கடையாக இருக்கலாம், ஆனால் ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். குட் மூவி. ஒரு டைம் 2 டைம் வந்து பார்க்கலாம் தேட்டரில். என் ரத்த தனுஷ், என் தம்பி தனுஷ், என் ஹார்ட் பீட் தனுஷ் தான் ப்ரோ துடிக்கும். நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக பண்ணியிருந்தேன். தனுஷ்காக தான் வந்தேன். சூப்பராக இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் இல்லை, பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம். சாங் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் சாரும் அப்புறம் நித்யா மேனன் மேமோட பேர் நல்லா இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. டேரக்டராகவும் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அதான் அந்த சென்டிமெண்ட், இப்போது அஹிம்சை வெல்லும்ட்டு ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. சிங்க் ஆகிருக்கு. படம் நல்லா வந்திருக்குண்ணா. நல்லா சூப்பராக வந்திருக்கு. டேரக்டராகவும் நல்லா எடுத்திருக்காரு. நடிப்பும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குது. அவர் எடுத்தல ரொம்ப பார்த்திபன் கேரக்டர் நல்லா சூப்பராக எடுத்திருக்காருண்ணா. அருமையாக வந்திருக்கு. இருக்கல அவர் தான் டாப் இது. அடுத்து அந்த நித்யா மேனன் ஹீரோயின், அவர் கேரக்டர் அழகாக எடுத்திருக்காரு. மற்றபடி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த பேக்ரவுண்டு வில்லேஜ், அந்த குலசாமி அந்த கிராமம், அந்த இதெல்லாம் நல்லா சூப்பராக காமிச்சிருக்காருண்ணா. அருண் விஜய் நல்லா ஹார்டாக நடிச்சிருக்காரு. பட் அருண் விஜய் கேரக்டர் நமக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு இதுவாக எடுத்திருக்காங்க. கேரக்டர் ரொம்ப மோசமாக வில்லனாக நடிச்சிருக்காரு. என் ரத்த தனுஷ், என் தம்பி தனுஷ், என் ஹார்ட் பீட் தனுஷ் தான் ப்ரோ துடிக்கும். படத்தில் வந்து ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு. வில்லேஜ் ரொமான்ஸ் அது நல்லா இருந்துச்சு. கரெக்டாக கனெக்ட் ஆச்சு படத்துக்கு. நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் பற்றி சொல்ல தேவையில்ல, நமக்கே தெரியும். கரெக்டாக இருந்துச்சு. ரெண்டுமே கரெக்டாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ரெண்டுமே அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு படத்துக்கு. படம் நல்லா இருக்கு. இட்லி கடை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. பிளாக் பஸ்டர் இட்லி வந்து செம வியாபாரம் ஆகிடும். நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் கலாய்க்கிறாங்க. கோட் வேர்டு சூப்பராக வந்திருக்குங்க. என்ன கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து 2 மெசேஜ் மாதிரி இதில் காமிச்சிட்டே இருக்காங்க. யார் மேலே வன்பத்தை காமிக்காமல் நம்ம அகிம்சை முறையை ஃபாலோ பண்ணோன்னா இருக்கிறதுலே அதுதான் பயங்கரமான ஆயுதம். நம்ம அடிக்கவே தேவையில்லை. அமைதியாக இருந்தாலே போதும், அவனே ஆப்போசிட்டில் காலி ஆகிடுவான். இதுதான் மெசேஜ். ப்ளஸ்ஸு நம்ம எல்லாருமே இப்போது இந்த நவீன உலகத்தில் வந்து ஓடிட்டே இருக்காங்களே, காசு சம்பாதிக்கணும். நம்ம வெளிநாட்டுக்கு போய் வாழ்க்கையை அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வாழ்கிறத விட நம்ம நாட்டில் நம்ம அப்பா அம்மா தொழில் என்னவோ பாரம்பரியமாக என்ன இருக்கோ அந்த தொழிலை எடுத்து மாதம் 20,000 சம்பாதிச்சா கூட ஓகே, இங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம், செத்துடலாம். இதுதான் கதை. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படம் பேர் வேணால் இட்லி கடையாக இருக்கலாம், ஆனால் ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு. நம்ம முன்னோர்கள் கடையை ஒன்று வச்சு நடத்தியிருந்தா அதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம நடத்தணும். ஃபேமிலியை விட்டு நம்ம காசுக்காக ரொம்ப தள்ளி போயிடுறோம், அந்த மாதிரி நம்ம அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ஒரு டைரக்ட் பண்ணி ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணோன்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு தெரியும். ஏன்னா நாங்களும் ஷார்ட் ஃபிலிம்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இவ்வளோ எக்ஸலண்ட்டாக டைரக்டும் பண்ணி ஆக்டும் பண்ண முடியுமான்னு தெரியல. ரொம்ப இதெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு. இது வந்து எல்லாருக்குமே அவங்களோட ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அதுவும் இந்த ஒரு நல்ல நாளில் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான். நிறைய அவார்ட்ஸ் வாங்குவாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவர் வாங்காத அவார்டே கிடையாது. அவார்டு மன்னன்னா அது தனுஷ் தான். கண்டிப்பாக இந்த வருஷமும் இந்த படத்துக்கு நிறைய அவார்டு வாங்க போகிறாரு. இது எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு வல்கரான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அதனால் குடும்பத்தோட யார் வேணால் வந்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு. சூப்பர். படம் ரொம்பவே நல்லா இருந்ததுப்பா. சரி, டைரக்டராக தனுஷ் சார் வந்து ஃபேமிலி அவருடைய குடும்பத்தையும் நம்ம எல்லாருடைய குடும்பத்தையும் ஒரு அழகான ஒரு படத்தோணையில் அழகாக கொடுத்துருக்காரு. ஐயோ, எனக்கு படமே இட்லி கடை தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து எப்படி எங்கள் அம்மா வந்து டிஃபன் கடை போட்டும் என்னை வளர்த்துருக்காங்க. எங்கள் அம்மா நிறைய விஷயத்தில் அம்மா வந்து
என்னை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஏன் அந்த இட்லி கடை போடக்கூடாதுன்ற அளவுக்குலாம் யோசிக்க வச்சது. ரொம்ப கனெக்ட் ஆனது வந்து அப்பா அம்மா நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம எப்படி அவங்க நம்ம கூட துணை நிற்கிறாங்க, தெய்வமாக அவங்க இருப்பாங்க அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா அம்மா என்ன நம்ம தப்பு பண்ணாலும் அப்பா அம்மா நம்ம கூட வந்து நிற்பாங்க, போ அப்படின்னு விட்டுற மாட்டாங்க. அவங்க தெய்வமாக ஆனாலும் அந்த தெய்வ சோல் வந்து நம்ம காப்பாற்றுன்றதையும் அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்கும்போது ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக நான் வாழ்கிறதுனால என்னவோ எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். குட் மூவி, ஒரு டைம் 2 டைம் வந்து பார்க்கலாம் தேட்டரில். ப்ரோ படம் ரொம்பவே நல்லா இருக்கு. தனுஷ் அண்ணா டைரக்ஷனை வந்து குறை சொல்லவே முடியாது இப்போதைக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவர் இப்போ நிலக்கு என்மேல் கோபமில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் ஆல்ரெடி அவர் ஒரு டேரக்டர் தான் அப்படின்றத பவர் பாயிண்டில் காட்டிருப்பார். ஏன்னா அப்படி ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னரு, அப்படி ஒரு ஃபீல் குட் மூவி வந்து நம்ம இப்போதைக்கு பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரியான ஒரு என்டர்டெய்னர். அதே மாதிரி இப்போ இட்லி கடையில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டருக்கு அவரோட ஆக்டிங்கு இது கம்மி தான். ஏன்னா காதல் கொண்டே மயக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பாரு. பட் அவர் டேரக்டர்னால அவருக்கு எதுவும் பெருசாக மாஸ்கின் எதுவும் வச்சுக்காம மற்றவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அருண் விஜய் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர். இதில் அவர் வில்லன்னு சொல்லலாம், ஆனால் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்கார் அவர். அதே மாதிரி நித்யா மேனன் தனுஷ் சார்னு சொல்கிறதா அவர் எங்கள் தலைவர் தான். அவர் தனுஷ் தலைவரோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி சத்யராஜ் சார், பார்த்திபன் சார் அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இவரை பார்த்தீங்கன்னா ராஜ்கரன் சார் இருக்கார். ராஜ்கரன் சார் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் அவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் படம் ஃபுல்லாக அவர் மட்டும்தான். ஏன்னா அவரோட கோர் எமோஷன் இருக்குல்ல, அந்த கோர் எமோஷன் தான் படத்தையே கூப்பிட்டு போகிறாரு. லூஸாக இருக்குது. இது இட்லி கடை படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து ராஜ்கிரண் ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு, ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அவர் காலத்துக்கு அப்புறம் பையன் தான் நடத்துவாருங்கிற மாதிரி அவர் எதிர்பார்த்துட்ருக்காரு. ஆனால் பையன் என்ன பண்ணுறான், தனுஷ் வந்து நான் வந்து சென்னைக்கு போகிறேன், ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ காலம் அப்படியே ஓடிடுது. ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பா இறந்துடுறாங்க. ஸோ திரும்ப கிராமத்துக்கு வரும்போது அந்த இட்லி கடை எடுத்து நடத்துகிறாரா இல்லையா, திரும்ப ஃபாரின் போகிறாரா தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையாக கிராமத்து விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. எமோஷனலான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அவங்க ராஜ்கிரண் இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கூட கடைசி காலத்தில் இல்லைங்கிற ஒரு கில்ட் ஃபீலை வந்து ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அப்பா சென்டிமெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒடிஞ்சு போகும்போது அப்பாவோட ஆத்மா வந்து பையனை வந்து இது பண்ணுது, உற்சாகப்படுத்துது, ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து என்னென்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளாக போயிடுச்சு. தனுஷ் வர்சஸ் அருண் விஜய் தான் செகண்ட் ஹாஃபு. ஸோ அது செகண்ட் ஹாஃப் வந்து இந்த படத்தில் ஒரு ஆவரேஜ் தான் சொல்லுவேன். மோசம்னு ஏன் சொல்லலைன்னா இந்த நித்யா மேனன் தனுஷ்கான லவ் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். ஓவராலாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். யூத்துக்கு இந்த படம் பிடிக்காது. ஏன்னா யூத் வந்து ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக எதிர்பார்ப்பாங்க, அடுத்தன்னு அவங்களுக்கு இந்த படம் சுத்தமாக செட் ஆகுது.